லாஸ்ட் எபிசோட் எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா அரே மெத்தட்ஸ்லேயே வந்து ஒரு எலமெண்ட் எப்படி ரிமூவ் பண்ணுறது, எப்படி ஆட் பண்ணுறது, எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த எபிசோடில் வந்து சேம் அரே மெத்தட்ஸ்லேயே வந்து ரெண்டு அரேல இருக்க வேல்யூ எப்படி மர்ஜ் பண்ணுறது, கன்கேட்னு ஒரு மெத்தட் பற்றி பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஸ்லைஸ்ன்ற ஒரு மெத்தட், ஃபிளாட் ஃபில், இதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் அரே மெத்தட்ஸ் இந்த பர்டிகுலர் டைரக்டரியில் வந்து கன்கேட் ஸ்லைஸ் ஃபிளாட் ஃபில் டாட் ஜேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்கேட் மெத்தட், அதுக்கு வந்து நான் ஒரு ரெண்டு வேரியபிள் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, tr equal to 1, 2, 3, 4 இந்த மாதிரி ஒரு வேரியபிள். அதே மாதிரி அரே 1ன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதில் 4, 5, 6, 7. ஓகேவா. ஸோ நார்மலாக கன்கேட் மெத்தட்னால என்னது, ஆக்சுவலாக கன்கேட்னா என்னது, கன்கேட்ன்றது வந்து ரெண்டு விஷயத்தை வந்து மர்ஜ் பண்ணுறது. கரெக்டாக ஆல்ரெடி நம்ம ஸ்ட்ரிங்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்ட்ரிங்கை மர்ஜ் பண்ணி கன்கேட்டினேஷன் ஒன்று பார்த்துருப்போம். சேம் அதே மாதிரி தான் ரெண்டு அரேயில் இருக்க வேல்யூ வந்து மர்ஜ் பண்ணுறதா கன்கேட்னு சொல்லுவாங்க. ஓகேவா. இதுவே இதுக்கு ப்ரீவியஸாக பார்த்த எபிசோட்ஸில் வந்து நம்ம ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டரை பார்த்துருப்போம் இல்லையா. ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர்லையும் சேம் ரெண்டு அரேயில் இருக்க வேல்யூ வந்து மர்ஜ் பண்ணியிருப்போம். மர்ஜ் பண்ணி இண்டிபெண்டன்ட் காப்பி எடுத்திருப்போம். ஏன் இண்டிபெண்டன்ட் காப்பி எடுக்கிறோம் அப்படின்னா, ஒரு ரெஃபரன்ஸாக பாஸ் பண்ண அப்படின்னா இப்போ ஒரு அரேல வந்து இன்கேஸ் வேல்யூ சேஞ்ச் பண்ண அப்படின்னா ப்ரீவியஸாக இருக்க அரேலையும் அஃபெக்ட் ஆகும். ஓகே, அதுக்காக தான் இண்டிபெண்டன்ட் காப்பி எடுக்கிறோம். ஸோ ES6 தான் அந்த ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் கொண்டு வந்தாங்க. ES6 வரைக்கும் இண்டிபெண்டன்ட் காப்பி எடுக்கிறதுக்கு இந்த கன்கேட் மெத்தட் தான் யூஸ் பண்ணாங்க. அது எப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு நியூ அரே கிரியேட் பண்ணணும் இல்லையா, அதுக்காக தனியாக ஒரு வேரியபிள் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன், நியூ அரே. ஸோ இப்போ இதில் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ரெண்டு அரேவை நான் மர்ஜ் பண்ணணும். கரெக்டாக அதுக்கு ஃபஸ்ட்டு ARR நான் கால் பண்ணிக்கிறேன், ARR டாட் கன்கேட். ஓகேவா, இந்த மெத்தடை கால் பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தையும் நான் மர்ஜ் பண்ண போகிறேன். ஸோ இந்த ARR கூட சேர்த்து இந்த ARR இருக்குல்ல அரேல இருக்க எலமெண்ட் கூட சேர்த்து இதையும் நான் சேர்த்து மர்ஜ் பண்ண போகிறேன். ஓகேவா, இந்த ARR இருக்குல்ல இந்த எலமெண்ட்ஸும் இந்த ARR 1ல் இருக்க எலமெண்ட்ஸும் சேர்த்து நான் மர்ஜ் பண்ண போகிறேன். அதுக்காக தான் ARR டாட் கன்கேட் கொடுத்துட்டு எந்த எலமெண்ட்டோட சேர்த்து நான் மர்ஜ் பண்ண போகிறேன், ARR 1. இப்போ வந்து கன்சோல் பண்ணிவிட்டு அந்த நியூ அரேவை கால் பண்ண அப்படின்னா இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ நியூ அரேல பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 அதுக்கப்புறம் 5, 6, 7 வந்திருக்க வேல்யூ. ஸோ இந்த மாதிரி தான் வந்து கன்கேட் பண்ணுவாங்க. இன்கேஸ் எனக்கு இது மட்டும் எனக்கு இதோட காப்பி மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா திரும்ப நீங்கள் என்ன பண்ணலாம், லெட் நியூ அரே 1ன்னு கொடுத்துட்டு எனக்கு இது மட்டும் இந்த அரேயோட காப்பி மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா சிம்பிள் தான், ARR டாட் கன்கேட். இது மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் இதோட காப்பி மட்டும் வரும். ஓகேவா. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், நியூ அரே 1 நான் கொடுத்தேன் அப்படின்னா ஜஸ்ட் அந்த காப்பி மட்டும் எனக்கு வரும். ஓகேவா, அந்த காப்பி மட்டும் வந்திருக்கா. இன்கேஸ் எனக்கு சில எலமெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணணும், இதோட சேர்த்து இன்னும் கொஞ்சம் எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா அந்த கன்கேட் இருக்குல்ல இதில் போயிட்டு நீங்கள் 10, 20, 30 கொடுத்தீங்க அப்படின்னா இந்த நியூ அரே 1 இருக்குல்ல இந்த எலமெண்ட்டோட சேர்த்து இதுவும் ஆட் ஆகும். இந்த நியூ அரே 1 இப்போ பாருங்கள் கால் பண்ண அப்படின்னா 1, 2, 3, 4 அதே மாதிரி 10, 20, 30 சேர்த்து ஆட் ஆயிருக்கு. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், க்ளோன் பண்ணலாம். இது க்ளோனுன்னு சொல்லலாம். இதோட காப்பி அப்படியே எடுக்கிறது பேர் தான் க்ளோன். ஓகேவா. இதுக்கு அப்படியே மிரர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் க்ளோனிங்னு சொல்லுவாங்க. இது இன்னொரு விதமாக எப்படி பண்ணலாம் அப்படின்னா, லெட் நியூ அரே 2ல் ஃபஸ்ட்டு ஒரு எம்டி அரே கொடுத்துக்கலாம். ஓகேவா. ஸோ ஒரு எம்டி அரே கொடுத்துட்டு இது கூட சேர்த்து நான் என்ன பண்ண போகிறேன், இந்த வேல்யூஸை நான் வந்து கன்கேட் பண்ண போகிறேன். அப்போது டாட் கன்கேட் எம்டி அரே கூட நான் எது கன்கேட் பண்ண போகிறேன், எந்த வேல்யூ கன்கேட் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த ARRக்குள்ளே இருக்க வேல்யூ கன்கேட் பண்ண போகிறேன். ஸோ அப்போது இந்த ARRை பாஸ் பண்ணால் போதும். இது இன்னொரு வே. ஓகேவா. இந்த நியூ அரே 2 நான் பாஸ் பண்ணேன் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 இருக்கா. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேஸில் வந்து நான் கன்கேட் பண்ண முடியும். சரியா, ரெண்டு அரேவை நான் மர்ஜ் பண்ணலாம், இல்லை இந்த ஒரே ஒரு அரேவோட வேல்யூ மட்டும் நான் க்ளோன் பண்ணிக்கலாம், இல்லைனா ஒரு ஃபஸ்ட்டு ஒரு எம்டி அரேவை வச்சுட்டு இந்த வேல்யூவை மட்டும் என்னால் வந்து க்ளோன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் வேஸில் வந்து க்ளோன் பண்ணிக்க முடியும். இப்போ இன் கேஸ் வந்து இதுக்கு எதாவது வேல்யூ நான் சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா அஃபெக்ட் ஆகுதான்னு செக் பண்ணலாம். சரியா, இது வந்து எதுக்கப்புறம் ஆட் பண்ணதுக்கப்புறம் க்ளோன் பண்ணதுக்கப்புறம் இந்த ARR இருக்குல்ல இதுக்கு வந்து நான் எலமெண்ட் வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ணால் எனக்கு அஃபெக்ட் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகேவா. அப்போ தானே இண்டிபெண்டன்ட் காப்பி வந்த மாதிரி அது கணக்கு வரும். ஓகே, இப்போ இங்கே என்ன பண்ணுறேன்னா ARR ஆஃப் 0th இண்டெக்ஸில் நான் என்ன பண்ணுறேன், 111 நான் அசைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ 111 அசைன் பண்ண அப்படின்னா இங்கே இந்த 3 வேரியபிளையும் நான் என்ன பண்ணியிருக்கேன், ARR தான் நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ARRோட வேல்யூ தான் நான் பாஸ் பண்ணியிருக்கேன். அப்போது இங்கே 111 மாற்றணும் அப்படின்னா இன்கேஸ் இண்டிபெண்டன்ட் காப்பியே இல்லை அப்படின்னா இந்த 3த்துக்குமே வந்து இந்த 111 ஆட் ஆகும். நான் ரன் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த 111 வந்து ஆட் ஆகலை. அப்போது இது புதுசாக ஒரு அரே வந்து கிரியேட் பண்ணிவிட்டு இண்டிபெண்டன்ட் காப்பி எடுத்துருக்குன்னு அர்த்தம். சரியா. ஓகே, இப்போ அந்த ARR நான் கால் பண்ணிக்கிறேன். டெஸ்டிங்காக ARR கால் பண்ணுறேன். ARR கால் பண்ணேன் அப்படின்னா இப்போ பாருங்கள் அது ARRல மட்டும்தான் வேல்யூ வந்து அப்டேட் ஆகிருக்கே தவிர்த்து இந்த 3 அரேலையும் வந்து எனக்கு வேல்யூ வந்து அஃபெக்ட் ஆகலை. சரியா. ஸோ இதனால தான் வந்து அந்த ES6க்கு முன்னாடி வரைக்கும் ஒரு நியூ அரே கிரியேட் பண்ணணும், ஒரு இண்டிபெண்டன்டான காப்பி வேணும் அப்படின்னும் போது இந்த கன்கேட்ன்ற மெத்தட் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. சரியா. ஸோ நெக்ஸ்ட் எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா ஸ்லைஸ் மெத்தட் பார்க்கலாம். ஸ்லைஸ் மெத்தட்
ஓகே, இந்த ஸ்லைஸ் மெத்தட் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ அரேல வந்து ஒரு 10 எலமெண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுப்போமே, அதில் எனக்கு பர்டிகுலராக வந்து இந்த எலமெண்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு செகண்ட் இண்டெக்ஸ்லேருந்து ஒரு 5th இண்டெக்ஸில் இருக்க வேல்யூஸ் மட்டும் எனக்கு வேணும், அதை மட்டும் எடுத்துகிட்டு ஒரு நியூ அரேல நான் ஸ்டோர் பண்ணணும் போது இந்த ஸ்லைஸ் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் க்ளோனிங் மாதிரியே தான். ஓகேவா, அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஒரு நியூ அரே நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து 10 இந்த மாதிரி ஒரு சில வேல்யூஸ் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, ஸோ இதுலேருந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு சில எலமெண்ட் மட்டும் நான் க்ளோன் பண்ணிவிட்டு ஒரு நியூ அரேல நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஓகேவா, அதுக்கு என்ன பண்ணலாம், இந்த மெத்தட் வந்து இப்போ எப்படியும் ஒரு புது அரேவை தான் க்ரியேட் பண்ண போகுது. அதுக்காக ஒரு வேரியபிள் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, அதுக்காக ஒரு வேரியபிள் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து ஸ்லைஸ்டு அரே இல்லைனா ஸ்லைஸ்டு வேல் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகேவா, இதில் இந்த நியூ அரேலேருந்து தானே வேல்யூஸ் வந்து நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நியூ அரே டாட் ஸ்லைஸ். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் வந்து எந்த ஒரு பேராமீட்டருமே பாஸ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இருக்கிற எல்லா வேல்யூமே வந்து க்ளோன் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா லாகில் ஸ்லைஸ்ட் வேல். ஓகேவா, ஸ்லைஸ்டு வேல்னு கொடுத்துட்டு இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எல்லா எலமெண்ட்ஸும் வருதா. ஸோ இதுவும் வந்து சேம் கன்கேட் மாதிரி தான். ஒரு இண்டிபெண்ட்டான காப்பி எடுக்கணும் அப்படின்னா கன்கேட்டுக்கு அப்புறம் ஸ்லைஸ்ன்ற மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயும் இன்கேஸ் இதுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ணதுக்கப்புறம் வெறும் நான் எந்த வேல்யூ பாஸ் பண்ணாமல் அப்படியே நியூ அரே டாட் ஸ்லைஸ்ன்னு கொடுத்தேன்னா இது எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா டோட்டலாக இந்த அரேயில் இருக்க எல்லா வேல்யூவும் ரிட்டர்ன் பண்ணி ஒரு நியூ அரேவை ஒன்று கிரியேட் பண்ணோம். சரி, நியூ அரே கிரியேட் பண்ணி இந்த வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் செக் பண்ணுறதுக்காக நியூ அரேயில் இருக்க ஒரு வேல்யூ நான் சேஞ்ச் பண்ணுறேன். 0th இண்டெக்ஸில் 101 நான் கொடுக்குறேன். ஓகே, 101 கொடுத்தேன் அப்படின்னா இப்போ இந்த நியூ அரேக்கு வந்து 0th இண்டெக்ஸில் நான் 101 மாற்றிருக்கேனா, அதனால் இப்போது இதோட க்ளோன் தான் ஸ்லைஸ்ன்றது வந்து இந்த வேல்யூவோட க்ளோன் தானே. ஓகேவா, இந்த அரேவோட க்ளோன் தானே. ஸோ அதனால் இதுக்கும் சேர்ந்து அஃபெக்ட் ஆயிருக்கான்னு செக் பண்ணலாம். பார்த்திங்க அப்படின்னா 10 மட்டும்தான் இருக்குது, 101 இல்லை. ஏன்னா இதுவும் வந்து ஒரு நியூ அரே தான் க்ரியேட் பண்ணோம். நியூ அரே க்ரியேட் பண்ணிச்சு அப்படின்னா ரெண்டுத்தோட மெமரி அட்ரஸும் வேறையாக இருக்கும், அதனால் அஃபெக்ட் ஆகாது. இதோட மெயின் பர்பஸ்க்குள்ளே போகலாம். ஓகேவா, ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு வேரியபிள் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸ்லைஸ்ட் val1 ஈக்குவல் டு, ஸோ இந்த அரேயில் இருக்க வேல்யூஸ் தான் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்லைஸ் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ணலாம், ஸோ ஃபஸ்ட்டு அந்த அரேவை கால் பண்ணிவிட்டு டாட் ஸ்லைஸ். ஸோ இந்த மெத்தட் கால் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டார்ட் எண்ட் 2 வேல்யூஸ் வந்து கேட்குதா. ஸோ இதில் பாஸ் பண்ணுற வேல்யூ வந்து எதில் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இதில் எண்ட் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு பர்டிகுலராக வந்து இந்த ஃபஸ்ட் இண்டெக்ஸ்லேருந்து 5th இண்டெக்ஸில் இருக்க எலமெண்ட்ஸ் வந்து எனக்கு வேணும், அதோட வேல்யூ மட்டும் எனக்கு க்ளோன் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு ஒரு நியூ அரேல வந்து நான் ஸ்டோர் பண்ணும் போது நீங்கள் அது போகலாம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு மட்டும் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ இப்போது இந்த ஸ்லைஸ்டு வேல் 1ல் வந்து என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸ்லைஸ்டு வேல் கமா ஸ்லைஸ்டு வேல் 1 இந்த வேரியபிளை கால் பண்ணுறேன். ஸோ கால் பண்ணிவிட்டு இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ பிரிண்ட் பண்ண அப்படின்னா நான் எதில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் ஸ்டார்ட் பண்ணனா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 10 ஒட்டு மொத்தமாக வந்து எனக்கு எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்கோ அவ்வளோ எலமெண்ட்டை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு ஒரு நியூ அரேல ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகேவா, சிங்கிள் வேல்யூ பாஸ் பண்ண அப்படின்னா அது ஸ்டார்ட், இதில் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதுலேருந்து எல்லா வேல்யூமே எனக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு நியூ அரேல வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ அடுத்து அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு வேரியபிள் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸ்லைஸ் வேல் 2 இதில் வந்து இப்போ 2 வேல்யூ நான் பாஸ் பண்ணுறேன். ஓகே, 1 கமா கொடுத்தோடனே எனக்கு எண்டு கேட்குதா, எண்டோட வேல்யூ மென்ஷன் பண்ண சொல்லி கேட்குது. எண்ட் வந்து நான் 4ன்னு கொடுக்குறேன். ஓகேவா, 1லேருந்து 4th இண்டெக்ஸ் வரைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லைஸ்டு வேல் 2 ஸ்லைஸ்டு வேல் 2 கொடுக்குறேன். ஒவ்வொரு முறையும் நான் வந்து புதுசாக ஒரு அரே நான் கிரியேட் பண்ணும்போது இந்த ஒரிஜினல் அரே வந்து அஃபெக்ட் ஆகுதான்னு செக் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து ஸ்லைஸ் வேல் அதையும் நான் சேர்த்து வச்சிருக்கேன். ஓகேவா, இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் பண்ண அப்படின்னா எனக்கு ஒரிஜினல் அரே அஃபெக்ட் ஆகவே இல்லை. ஜஸ்ட் எனக்கு அந்த ஸ்லைஸ் நான் என்ன கொடுக்குறேனோ அதோட வேல்யூ மட்டும் தான் எனக்கு க்ளோன் பண்ணிவிட்டு இன்னொரு நியூ அரேல ஸ்டோர் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா 1ல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், 4ல் வந்து எண்ட் பண்ணியிருக்கேன். அப்போது 0th இண்டெக்ஸ் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா 2ல் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 4th இண்டெக்ஸ்னும் போது 0 1 2 3 4 4th இண்டெக்ஸில் 5 இருக்கா. பட் எனக்கு கிடைச்ச அவுட்புட் என்ன கிடச்சிருக்கு, 2 3 4 தானே கிடச்சிருக்கு. என்ன மீனிங் அப்படின்னா எண்டுனா என் கரெக்டாக வந்து 4th இண்டெக்ஸ் வரைக்கும் எனக்கு க்ளோன் பண்ணாது, n-1. ஓகேவா, இது எப்படி வந்து அஸ்யூம் பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்ட் கமா n-1. ஓகேவா, என்ன இண்டெக்ஸ் நான் பாஸ் பண்ணணும் அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணி தான் அந்த வேல்யூ வரைக்கும் எனக்கு க்ளோன் பண்ணும். ஓகேவா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன மீனிங்னா 1லேருந்து 4 - 1. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட் இண்டெக்ஸில் ஸ்டார்ட் பண்ணி 3 4. ஓகேவா, 0th இண்டெக்ஸ் ஃபஸ்ட் இண்டெக்ஸ் செகண்ட் இண்டெக்ஸ் தேர்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் இருக்க வேல்யூ வந்து எனக்கு க்ளோன் பண்ணும். நான் பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் பண்ண அப்படின்னா 2 3 4 வரும். ஓகேவா, ஸோ இங்கே கொடுக்குற வேல்யூ வந்து எண்டாக இருந்தாலுமே அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸ் வரைக்கும் எனக்கு என்ன பண்ணணும் வேல்யூ வந்து க்ளோன் பண்ணி எடுத்துகிட்டு வரும். சரியா, இப்போ திரும்பவும் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ லெட் ஸ்லைஸ்ட் வேல் 2க்கு பதிலாக நான் 3ன்னு வைக்கிறேன். ஓகேவா, திரும்ப அந்த நியூ அரேவை கால் பண்ணிவிட்டு டாட் ஸ்லைஸ் நான் கொடுக்குறேன். ஸ்லைஸ் கொடுத்துட்டு
இப்போ எனக்கு எந்த வேல்யூ நான் க்ளோன் பண்ணோம் அப்படின்னா ஜீரோலேருந்து இந்த ஃபஸ்ட்டு 3 எலமெண்ட்ஸ் ஓகேவா 0th இண்டெக்ஸ் ஃபஸ்ட் இண்டெக்ஸ் செகண்ட் இண்டெக்ஸ் இந்த வேல்யூ மட்டும் எனக்கு க்ளோன் பண்ணணும். அப்போது நான் 0ல் ஸ்டார்ட் பண்ணுறேன். எது வரைக்கும் 0 1 2 3 வரைக்கும் நான் கொடுக்குறேன். 3 கொடுத்தா அப்படின்னா 0லேருந்து எனக்கு இந்த செகண்ட் இண்டெக்ஸ் வரை இருக்க வேல்யூ எனக்கு வரும். கம்மா ஸ்லைஸ்டு வேல் 3 கொடுத்தா அப்படின்னா இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் பண்ணால் எனக்கு 101 2 3 ஓகேவா. ஏன் 101 வந்திருக்கு அப்படின்னா இந்த லைனில் வந்து நியூ அரேயோட 0th இண்டெக்ஸ் வேல்யூ வந்து நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஓகேவா. இப்போ இந்த இடத்துல 101 2 3 வந்திருக்கா. 3 கொடுத்தா அப்படின்னா அது n-1 கன்சிடர் பண்ணும். இப்போ n-1 கன்சிடர் பண்ணும்போது 3 - 1 என்னது 2வா. அப்போ 0th இண்டெக்ஸ்லேருந்து செகண்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் இருக்க வேல்யூ வந்து எனக்கு வந்து க்ளோன் பண்ணி இன்னொரு நியூ வேரியபிள் எனக்கு ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ இதான் ஸ்லைஸ் மெத்தட். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃப்ளாட் மெத்தட் பார்க்கலாம். ஸோ ஃப்ளாட் மெத்தடுக்கு ஒரு வேரியபிள் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன் ஓகேவா. ஸோ லெட் அரே இதில் வந்து 1 2 3 ஒரு நெஸ்டட் அரே நான் கொடுத்துக்கிறேன் ஓகே. ஸோ இந்த நெஸ்டட் அரே ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த ஃப்ளாட் மெத்தட் யூஸ் ஆகும். 4 5 6 ERR டாட் ஃப்ளாட்ன்ற மெத்தடை கால் பண்ணிவிட்டு லாகில் வந்து ERR கால் பண்ணிக்கிறேன் ஓகேவா. ஸோ இப்போ நான் அந்த ERR கால் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எந்த எலமெண்ட்டும் ஃப்ளாட் ஆகாது. ஏன்னு நான் சொல்கிறேன் ஓகேவா. என்ன நான் அசைன் பண்ணியிருக்கோம் அந்த வேல்யூ அப்படியே வருது. ஏன்னா இந்த ஃப்ளாட் மெத்தட்ன்றது இந்த நெஸ்டட் அரே ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு வேல்யூ ரிட்டர்ன் தான் பண்ணும் ஓகே. ஒரு நியூ அரே க்ரியேட் பண்ணணும். ஸோ ஒரு நியூ அரேவை க்ரியேட் பண்ணிச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு வேரியபிள் வந்து நீங்கள் கொடுக்கணும். இது வந்து இந்த நெஸ்டட் அரே ரிமூவ் பண்ணிவிட்டு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும்னு சொன்னல. அப்போ ரிட்டர்ன் பண்ணுறது தெரியணும் அப்படின்னா ஒரு வேரியபிள் அசைன் பண்ணால் மட்டும்தான் அது என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுறதுன்னு தெரியும் நமக்கு ஓகேவா. CRR கம்மா இப்போ அந்த நியூ அரேவை நான் கால் பண்ணுறேன். நியூ அரேவை கால் பண்ணேன் அப்படின்னா இப்போது அந்த நெஸ்டட் அரே ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு ஃப்ளாட்டாக இருக்கா 1 2 3 4 5 6ன்னு வருது ஓகேவா. ஸோ இதுக்காக தான் மெயினாக அந்த ஃப்ளாட் மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இன் கேஸ் இதுக்குள்ளேயும் நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு நெஸ்டட் அரே கொடுக்குறேன் ஓகேவா. இப்போது இந்த 4க்குள்ளேயும் இந்த நெஸ்டட் அரே இருக்குல்ல அதுக்குள்ளே இன்னொரு நெஸ்டட் அரே நான் கொடுக்குறேன் ஓகே. கொடுக்கும்போது இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், ஃப்ளாட் கொடுத்துருக்கேன்ல இப்போ அவுட்புட் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நெஸ்டட் அரே மட்டும் தான் ரிமூவ் ஆயிருக்கே தவிர்த்து செகண்ட் இருக்கிறது வந்து ரிமூவ் ஆகலை. ஏன் ரிமூவ் ஆகலை அப்படின்னா ஒவ்வொரு முறையும் நான் ஃப்ளாட் மெத்தட் கொடுக்கும்போது எவ்வளோ நெஸ்டட் அரே ரிமூவ் பண்ணணும் நாங்கள் மென்ஷன் பண்ணோம் ஓகேவா. டிஃபால்ட்டாக இருக்கிறது வந்து 1. நான் 1 கொடுத்தாலுமே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு அரே ஒரு நெஸ்டட் அரே தான் ரிமூவ் ஆகும். இப்போது எனக்கு வந்து இந்த 2 நெஸ்டட் அரே இருக்கா. ஸோ 2 நெஸ்டட் அரே இருக்கிறனால நான் 2 கொடுத்தா மட்டும்தான் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா 2 நெஸ்டட் அரே ரிமூவ் ஆகும். இப்போ நான் கொடுக்குறேன். இப்போ போனோம் அப்படின்னா எல்லாமே ஃப்ளாட் ஆகிடுச்சா ஓகே தானே. ஸோ எவ்வளோ நெஸ்டட் அரே இருக்கோ அவ்வளோ நெஸ்டட் அரே வந்து கவுண்ட் பண்ணி தான் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அது மென்ஷன் பண்ணிங்கன்னா அந்த நெஸ்டட் அரே எல்லாமே ரிமூவ் ஆகும் ஓகேவா. இப்போ அப்படியே நான் என்ன பண்ணுறேன், நியூ அரே 1 நான் கொடுத்துட்டு இதில் வந்து இன்னும் திரும்ப கம்மா கொடுத்துட்டு இன்னொரு நெஸ்டட் அரே நான் கொடுக்குறேன். 40 50 இதுக்குள்ளே இன்னொரு நெஸ்டட் அரே நான் கொடுக்குறேன். 70 80. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் நெஸ்டட் அரேஸ் இருக்குல்ல. ஸோ மல்டிபிள் நெஸ்டட் அரேஸ் இருக்கும்போது நான் ஒவ்வொரு முறை கவுண்ட் பண்ண முடியாதுல்ல. ஸோ கவுண்ட் பண்ணாமல் நான் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது ஓகேவா. என்ன வேல்யூ அப்படின்னா இன்ஃபினிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த இன்ஃபினிட்டின்ற வேல்யூ என்னென்னா எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் இந்த அரேக்குள்ளே எவ்வளோ டீப் நெஸ்டட் அரே இருந்தாலுமே சரி அது எல்லாத்தையுமே வந்து ஃப்ளாட் பண்ணுன்னு சொல்கிறதுக்காக தான் இந்த இன்ஃபினிட்டி ஓகேவா. ஸோ இன்ஃபினிட்னா என்னது, லிமிட்லெஸ் தானே. நான் கவுண்ட் பண்ணாமல் டேரெக்டாக இன்ஃபினிட்டி கொடுத்தேன் அப்படின்னா எவ்வளோ நெஸ்டட் அரே இருந்தாலும் சரி அது ஃப்ளாட் ஆகிடும். இப்போது கம்மா நியூ அரே 1 நான் கால் பண்ணுறேன். ஸோ நியூ அரே 1 நான் கால் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 5 6 40 50 70 80 எல்லாமே இந்த நெஸ்டட் அரே எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு எனக்கு ஃப்ளாட் ஆகிடுச்சு சரியா. கிளியராக பார்க்கலாம். ஸோ கிளியராக வரணுன்றதுக்காக தனியாக வந்து கால் பண்ணுறேன் ஓகேவா. ஸோ எல்லாமே ஃப்ளாட் ஆகிட்டு வந்துச்சா. ஸோ இதுக்காக தான் வந்து இந்த ஃப்ளாட்ன்ற மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நெஸ்டட் அரேவை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு சிங்கிள் ஃப்ளாட் ஆகிறதுக்காக. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபில் மெத்தட். ஸோ ஃபில் மெத்தட் எதுக்காகனா அரேயில் இருக்க வேல்யூ எல்லாமே ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக. ஒரு சிங்கிள் வேல்யூ நான் பாஸ் பண்ணிவிட்டு அந்த வேல்யூ வச்சு மற்ற எலமெண்ட் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணோம் ஓகேவா. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு அரேவை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அரே 20 30. ஸோ இப்போது இந்த வேல்யூ எல்லாமே நான் என்ன பண்ண போகிறேன், வேறு ஒரு வேல்யூ வச்சு நான் ஃபில் பண்ண போகிறேன் ஓகே, ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு ERR டாட் ஃபில் மெத்தடை கால் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் எந்த வேல்யூவை வச்சு நீங்கள் ஃபில் பண்ணணும், எந்த வேல்யூ வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த வேலையை பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ 101 நான் பாஸ் பண்ணுறேன் ஓகேவா. 101 பாஸ் பண்ண அப்படின்னா இப்போது இந்த ஃபில் மெத்தடுன்றது வந்து ஒரிஜினல் அரேவை அஃபெக்ட் பண்ணும் ஓகேவா. இப்போ நான் ERR கால் பண்ணுறேன். ERR கால் பண்ணேன் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா வேல்யூ வந்து இந்த 101ஆல் ஃபில் ஆகிருக்கு ஓகேவா. ஸோ இதுலேயும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து எந்த வேல்யூ வந்து நான் ஃபில் பண்ண போகிறேன், அது எந்த வேல்யூ வச்சு நான் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன் அது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா
எந்த இண்டெக்ஸ்லேருந்து எந்த இண்டெக்ஸ் வரைக்கும் எனக்கு ஃபில் பண்ணணும் அதுவும் நான் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதில் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா 0th இண்டெக்ஸில் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், கமா செகண்ட் இண்டெக்ஸ் வரைக்கும். இதுலேயும் சேம் அந்த ஸ்லைஸ் மெத்தடில் பார்த்தோம்ல, ஸ்டார்ட்லேருந்து என் கொடுத்தோம்னா n-1 எடுத்துக்கும். அதே மாதிரி தான் இதுவும். எண்டுனா 2 அப்போ 2 - 1 1. அப்போது 0th இண்டெக்ஸும் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் இது ரெண்டுத்தோட வேல்யூ சேஞ்ச் ஆகும். 101 101. ஸோ 2 கொடுத்தா அப்படின்னா எண்டுனா n-1 கன்சிடர் பண்ணணும். சரியா? ஸோ ஒரிஜினல் அஃபெக்ட் பண்ணணும்னு சொன்னால் அப்போ இந்த லைனில் என்ன அஃபெக்ட் ஆகுதோ அதுலேருந்து திரும்ப இது வந்து மாடிஃபை ஆகும். இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், 103ன்ற எலமெண்ட் வச்சு நான் ஃபில் பண்ண போகிறேன், கமா எதில் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் எதில் என் பண்ண போகிறேன்னு சொல்லணும். அப்போது இங்கே நீங்கள் என்ன பண்ணலாம், எதில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க 0 1 2 2ல் ஸ்டார்ட் பண்ணுறதா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ 2ல் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், எண்டு வந்து 3 கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ 3 0 1 2 3 தேர்ட் இண்டெக்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ எப்படியும் -1 தான் வரப்போகுது, n-1 அப்படின்னா அப்போ 3 - 1 2 அப்போ இந்த எலமெண்ட் மட்டும் சேஞ்ச் ஆகிட்டு 103 வரும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைனில் 43rd லைனில் பார்த்தீங்கன்னா 101ன்றது 0th இண்டெக்ஸ்லேருந்து செகண்ட் இண்டெக்ஸ் வரையும் எனக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேவா? 101 பார்த்தீங்கன்னா 0லையும் 1லையும் எனக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இந்த 103 இருக்குல்ல, இந்த 103 பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் இண்டெக்ஸ்லேருந்து 0 1 2 செகண்ட் இண்டெக்ஸ்லேருந்து எனக்கு தேர்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ தேர்ட் இண்டெக்ஸ்னு ஒன்று இல்லை. ஸோ 3 - 2. ஓகேவா? இந்த எலமெண்ட் மட்டும் சேஞ்ச் ஆகும். நீங்கள் இன்கேஸ் 5 கொடுத்தாலுமே பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஏன்னா 5th இண்டெக்ஸ்னு ஒரு எலமெண்ட் இல்லவே இல்லை. ஸோ இல்லாதனால என்ன வேல்யூ இருக்கோ எந்த இண்டெக்ஸ் இருக்கோ அதுக்கு மட்டும் எனக்கு சேஞ்ச் ஆகும். 103. ஓகேவா? இதுவும் வந்து சேம் ரீப்ளேஸ் மாதிரியே தான். ஓகே, ஸோ இதை ஃபில் மெத்தட்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா எப்படி ஒரு எலமெண்ட் வந்து சார்ட் பண்ணுறது, எப்படி ரிவர்ஸ் பண்ணுறது, ஒரு எலமெண்ட் இருக்கான்னு செக் பண்ணுறது, அதே மாதிரி அரே எலமெண்ட்ஸை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறது, அதை பற்றியெல்லாம் பார்க்கலாம்.